தற்போதைய அண்மை செய்தி. திமுகவில் உட்கட்சி பூசல் காரணமாக நுங்கம்பாக்கத்தில் வைக்கப்பட்ட உதயநிதியின் பேனர் கிழிக்கப்பட்ட சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுகவில் உட்கட்சி பூசல் காரணமாக நுங்கம்பாக்கத்தில் வைக்கப்பட்ட உதயநிதி பேனர் கிழிக்கப்பட்ட சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் திமுகவில் உட்கட்சி பூசலும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதன் காரணமாக திமுக மாவட்ட செயலாளர் சிற்றரசு புகைப்படம் பேனரில் இருந்ததால் வட்டச் செயலாளர் மகேஷ் அவரின் ஆதரவாளர்கள் அந்த பேனரை கிழித்துள்ள சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ராம்குமார். வணக்கம் ராம்குமார், இது தொடர்பான விரிவான தகவல். கண்டிப்பாக சிக்கந்தர். திமுகவில் தற்போது தமிழகம் முழுவதும் கோஷ்டி பூசல் அதிகரித்து வருகிறது. உச்சகட்டமாக சென்னை மேற்கு மாவட்டமான ஆயிரவிளக்கு சட்டமன்ற தொகுதியில திமுக பேனரை திமுகவினரே கிழித்த சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. ஆயிரவிளக்கு சட்டமன்ற தொகுதி 113வது வார்டு கவுன்சிலராக இருப்பவர் பிரேமா சுரேஷ். இவரது கணவர் சென்னை மேற்கு மாவட்ட இளைஞர் அணி துணை அமைப்பாளராக இருந்து வருகிறார் சுரேஷ். இவர் அந்த வார்டுக்குட்பட்ட பகுதியில புதிய ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டப்பட்டு வருகிறது. மாநகராட்சியின் சார்பில் இந்த கட்டிடம் தற்போது இன்னும் சற்று நேரத்தில் திறக்கப்பட இருக்கிறது. இதற்காக உதயநிதி ஸ்டாலின், மேயர், துணை மேயர் உள்ளிட்டோர் வருகை தர இருக்கிறார்கள். இதற்காக வரவேற்பு பேனர்கள் அந்த வார்டு முழுவதும் வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மேயர் படம், மேயர் பெயர் மற்றும் துணை மேயர் பெயர், அனைவர் பெயரும் மட்டுமே போடப்பட்டிருக்கிறது. திமுக மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய சிற்றரசுவின் பெயர் மட்டுமே போடப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இருவருக்கும் ஏற்கனவே கோஷ்டி மோதல் இருந்து வந்த நிலையில் சிற்றரசுவின் ஆதரவாளரான மகேஷ் என்பவர் 4 பேர் கொண்ட கும்பல் அந்த பகுதி முழுவதும் வைக்கப்பட்டு திமுக பேனரை கிழித்திருக்கிறது. காரணம், இந்த சென்னை மாநகராட்சி சார்பில் இந்த சிறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இதற்காக கட்சி பேனர்கள் வைக்கப்படாதால் மாநகராட்சி சார்பிலே மட்டுமே பேனர் வைக்கப்பட்டிருக்கிறது. இதுல மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய சிற்றரசு சென்னை மாநகராட்சி பணிகள் நிலைக்குழு தலைவராக இருந்து வருகிறார். இந்த நிலையில தன்னுடைய மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய தன்னுடைய புகைப்படம் போடவில்லை என்ற காரணத்தினால் சிற்றரசுவின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய மகேஷ் என்பவர் 4 பேர் கொண்ட கும்பலை கொண்டு அந்த பகுதி நுங்கம்பாக்கம் முழுவதும் வைக்கப்பட்டுள்ள அந்த பேனரை கிழித்திருக்கிறார். இந்த சம்பவம் பெரிய பரபரப்பை ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே போதைப் பொருள் கடத்தல் மன்னனான ஜாஃபர் சாதிக் சிற்றரசுவின் அலுவலகத்தில் தனது கொரியர் அலுவலகத்தை திறந்திருந்தார். அப்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் அங்க சோதனையில் ஈடுபட்ட போது சிற்றரசின் ஆதரவாளர்கள் பத்திரிகையாளர்களை கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பவம் அரங்கேறியது. இந்த சம்பவம் ஒருபுறம் இருக்க, தற்போது திமுகவோட கோஷ்டி மோதல் என்பது இந்த சென்னை மேற்கு மாவட்டம் முழுவதும் இருந்து வருகிறது. தொடர்ச்சியாக திமுகவில் இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்களை புறக்கணித்து தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்தி வருவதாக குற்றச்சாட்டு இருந்த நிலையில் தற்போது சிற்றரசுவின் ஆதரவாளர் மகேஷ் மற்றும் ரவுடி கும்பல் இந்த பிரேமா சுரேஷின் பேனரை கிழித்து அட்டுழித்தில் ஈடுபட்டது பெரும் பரபரப்பை ஏற்பட்டிருக்கிறது. இது போல அந்த மாவட்டம் முழுவதுமே இது போன்ற சம்பவம் அரங்கேறி இருப்பதாக குற்றச்சாட்டு இருந்திருக்கிறது. குறிப்பாக சட்டமன்ற தேர்தல் இன்னும் சில தினங்களில் அறிவிக்கப்பட நிலையில் சென்னையில இது போல கோஷ்டி மோதலால் பொதுமக்கள் பெரிய அச்சத்திற்குள்ளாயிருக்காங்க. சொந்த கட்சியினருக்குள்ளவே அடித்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருந்து வருகிறது. இந்த சம்பவம் பெரிய பரபரப்பை ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். சிக்கந்தர், விரிவான தகவல்களுக்கு நன்றி ராம்குமார்.